ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு புதினாவை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே சட்டுன்னு முடித்து கொடுக்குற மாதிரி, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான ஹெல்த்தியான இந்த புதினா சாதத்தை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு தேவையான ரைஸை நான் அடுப்பில் வச்சு வேக வச்சுருக்கேன். இந்த ரைஸை நல்லா பொழுப்பாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நல்லா கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கட்டு புதினாவை நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணியிருக்கேன். அதில் பாதி பங்கு மல்லி இலை, அதையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த இந்த புதினா மல்லியை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 2 போதும். அப்புறம் குட்டியாக ஒரு சின்ன சைஸில் புளி. இதை சேர்த்து நம்ம இதை ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு, அது பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். கூடவே வரமிளகாய் ஒரு 2 வரமிளகாயை பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக ஓரளவுக்கு சிவந்து வர வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் அதை வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த புதினா மல்லி இலை அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து அதை உள்ளே ஊற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீனி. இந்த சீனி சேர்க்கறதுனால இந்த புதினா மல்லியோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த சீனி சேர்க்குறேன். ஓகே, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடித்த சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஈவனாக, அதாவது சாதம் உங்களுக்கு குழஞ்சி வந்துருச்சுன்னா இதில் கிண்டும் போது உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி வந்துடும். அதனால் சாதத்தை ஓரளவுக்கு ஒரு 3/4 பதத்திலேயே வடித்து எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. குயிக்காக முடியக்கூடிய ரெசிபி இது. சைடிஷாக நீங்கள் ஆம்லேட்டு அந்த மாதிரி சிம்பிளாக எதுனாலும் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது மட்டும் இல்லை, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.